உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் அடுத்த தண்டாரை கூட்டசாலையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தேவா எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் செந்தமிழன், மாவட்ட நிர்வாகி சமூக ஆர்வலர் அறிவழகன், ஒன்றிய செயலாளர்கள் வின்சென்ட், குருவளவன், ஜார்ஜ் பலவன், தினேஷ், ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் கவியரசு, ஸ்டெல்லா, அர்ச்சுனா, சமயபுரம் சத்யா, வனிதா, செந்தில், சேகர், பலவேரி, ஹரி, குமரேசன், வெங்கட், ராஜீவ்காந்தி, பொன்னன், அன்பு ஜெயராம், வெள்ளை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக சந்தித்தேன். தலைவரிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தி வருகிறார். அதில் அனைத்து கட்சியினரும் BLO 2 வாக்குச்சாவடி முகவர்களுடைய பட்டியலை ஒப்படைத்திருக்கிறார்கள் அண்ணா என்று வினவினேன். தலைவர் அவர்கள் அந்த படிவத்தை நீ முகாம்தோறும் வழங்கி வாக்குச்சாவடி முகவர்களை தேர்வு செய்து உடனடியாக ஆட்சியரிடத்தில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எனது இல்லம் உத்திரமேரூர் மானாமதி அமைந்துள்ள எனது இல்லத்தில் இன்றைக்கு மாவட்ட பொருளாளர், சமூக ஆர்வலர், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு கலந்து கொண்டார்கள். இதில் 3 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒன்று, எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முகவர்கள் தேர்ந்தெடுத்தல் குறித்து அனைத்து முகாம்களிலும் புதிய வாக்காளர் பட்டியல் வழங்கி சரிபார்த்தல், 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் அந்த திட்டத்தை எதிர்த்து நடைபெறவுள்ள 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரளாக பங்கேற்று அதில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற வகையில் நாம் அணிதிரண்டு அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கிற 3 தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே தலைவர் அவர்கள் எதை அறிவித்தாலும் அதை உடனடியாக உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர் சேகர், ஒன்றிய செயலாளர் வின்சென்ட், ஒன்றிய செயலாளர் குருவளவன், ஒன்றிய செயலாளர் தினேஷ், நகர செயலாளர் கவியரசு, ஒன்றிய செயலாளர் அண்ணன் புதியவர் ஜார்ஜ் வளவன் மற்றும் மாவட்ட பொருளாளர் தோழர் செந்தமிழன், சமத்துவ போராளி அன்பு சகோதரர் அறிவழகன் மற்றும் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் ஸ்டெல்லா, சமயபுரம் சத்யா, அர்ச்சனா, வனிதா போன்ற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் எனக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பாய் நின்று தலைவர் எல்சனுடைய கரத்தை வலுப்பற்றும் வகையில் தொடர்ந்து வாரந்தோறும் மக்களை சந்தித்து முகாமாக மக்களை சந்தித்து தலைவர் எல்சனுடைய அருமை பெருமைகளை, உழைப்புகளை அவரிடத்திலே விளக்கி அவருடைய அடிப்படை உரிமைகள் என்னவென்பதை கண்டறிந்து நாங்கள் களத்தில் நின்று போராடி வருகிறோம். அப்படிப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் கூட்ட அழைத்த உடனே இங்கே வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இணைக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு தொழிற்சங்கம் கல்வெட்டு திறப்பு மற்றும் கொடியேற்ற விழா நடைபெற்றது. கட்சியின் விழுப்புரம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து தொழிலாளர்கள் நலசங்க கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் சேரநாதன், விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்துரு, ஒன்றிய செயலாளர்கள் தங்க ஜெயச்சந்திரன், கிட்டு, கார்மேகம் மற்றும் சரவணன், அசோக், லட்சுமி நாராயணன், சுதாகர், காமராஜ், புருஷோத், செல்வகுமார், கன்னியப்பன், சிவசத்யா, கோமலா, மணிகண்டன், தமிழ்ச்செல்வி, அப்பு, விக்கி, வெங்கடேசன், செல்வம், மாயவன், மாரியம்மாள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் மனோகரன் தலைமையில் நிகழ்வில் முனைவர் பொன்னம்மாள், திகழ் தமிழ்வேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சிபிஎஸ்இ திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 2011ஆம் ஆண்டிற்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும், எஸ்சி எஸ்டி ஆசிரியர் மற்றும் அலுவலர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க 16(4)A அரசாணையை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முனைவர் பொன்னம்மாள் அவர்களுடைய பெரும் முயற்சியில் புதிய மாவட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய காப்பாளர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக இந்த கட்டமைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். இந்த திருப்பூர் மாவட்டம் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் சில முக்கியமான கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். சிபிஎஸ்இ ரத்து செய்து பண்டைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும். 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட்டிலிருந்து முழு விலக்களிக்கப்பட வேண்டும். பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதவி உயர்வில் 16(4)A என்ற மகத்தான அந்த அரசாணையை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் மருத்துவர்களுக்கு எப்படி உள்ளதோ அதே போல ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு தீர்மானத்தோடு கொண்டு வரப்பட வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆதிதிராவிட நல விடுதிகளை தொடர்ந்து மூடப்பட்டு வருகிறது. எனவே அதை ஒழுங்குபடுத்தி தமிழக அரசு ஆதிதிராவிட நல மாணவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை செய்து தந்து மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துமாறு தமிழக அரசை அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல பின்னடைவு காலி பணியிடங்கள் 1947க்கு பிறகு பின்னடைவு காலி பணியிடங்கள் ஏராளமாக உள்ளது. அந்த பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாநில தலைவர் முனைவர் சி மனோகரன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே